உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி. ஸ்பைசியான மசாலா வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் மல்லி ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள். அடுத்து நம்ம இந்த பஜ்ஜி வாழைக்காயில் 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதை தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் விட போகிறது இல்லை. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம விட்டோம்னா அடி பிடிச்சிரும். இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 பங்கு குக் ஆகிருக்குது. இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும், ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் விடலை. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் 1/4 மூடி தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம வெரைட்டி ரைஸோட சைடிஷாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.